குவாலிட்டியோட ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க போகிறோங்க. கம்பல்சரி இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு 2 or 3 கொஷின் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 5 கொஷின் கூட வர சான்ஸ் இருக்குது. இதுலேயே கொஞ்சம் கொஸ்டின் இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா, வாங்க பார்த்தலாம். எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறான சட்ட விதி 76. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 76 படி தான் குடியரசுத் தலைவர் வந்து அரசு தலைமை வழக்கறிஞரை மத்திய அரசோட தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். ஓகேங்களா, அடுத்தது பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போதுங்க? 1956. ஓகேங்களா, எப்போ இந்த குழு அமைக்கப்பட்டதுங்க? 1956. அடுத்தது நிதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எதுனா? அமெரிக்கா. ஓகேங்களா, நிதி புனராய்வோட முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எதுனா? அமெரிக்கா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருங்க? ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இது மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா, விதி 370 என்னங்க? ஜம்மு மற்றும் காஷ்மீரோடது. ஓகேங்களா, விதி 153 எதுங்க? ஆளுநரோடது. ஓகேங்களா, விதி 163 எதுனா? முதலமைச்சர். விதி 170 எதுனா? சட்டப்பேரவை. இது வரக்கூடிய ஆப்ஷன் என்னங்க? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு அவங்க யாராக இருக்குன்னு இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம். நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எவ்வளோங்க? 6 மாதங்கள். இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. பின்வருவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்ய. சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். இது கரெக்டு ஸ்டேட்மெண்ட். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இதுவும் கரெக்டாக. அதனால் 1 and 2 ரெண்டுமே சரி. அதனால் 1 மற்றும் 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டத்திற்கு தலைமையேற்கிறார். இது சரி, கரெக்டு தான். அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது தப்புங்க. அதனால் ஏ சரி, பி ஆர் தவறு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தின் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது? எந்த சட்டங்க? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. ராஜ்யசபாவில் ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேருங்க? 12 பேருங்க. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுங்க? 23 to 24ங்க. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தலாம் வாங்க. ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எதுங்க? அவசர நிலை காலங்களில். அவசர நிலை காலங்களில் தான் மாநில ஆளுநர் வந்து உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எது தவறாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எதுனா? உயிர் வாழும் உரிமை. விதி 14. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி அதன் நிறுவனங்களுடன் பொறுத்துக்க. அந்த ஆர்டிக்கலோட பொறுத்து சொல்லிக்கிறாங்க. இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர். அது எதுங்க? ஆர்டிக்கல் 148. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிதி ஆணையம். நிதி ஆணையம் என்னங்க? நிதி ஆணையம் அதே தான் வரும். ஆர்டிக்கல் 280. அடுத்தது நிர்வாக தீர்ப்பாயம்ங்கிறது என்னங்க? ஆர்டிக்கல் 323. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆர்டிக்கல் 305ங்க. இது வரக்கூடிய ஆப்ஷன் சிங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எந்த சட்டங்க? எந்த சட்டம்னா இந்திய அரசு சட்டம் 1909. ஓகேங்களா, அடுத்த நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கப்படும் அமைப்பு என்னங்க? தேர்வர் குழு. தேர்வர் குழு தான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சட்டத்தின் ஆட்சியை பற்றிய தவறான கூற்று எதுங்க? அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி. அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதிங்கிறத சட்டத்தின் ஆட்சியோட தவறானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுங்க? ஒற்றை தலைமை. ஒற்றை தலைமை தான் பாராளுமன்ற முறையில் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. 1969 டாக்டர் PV ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. இது எதுக்காக? மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காகத்தான் டாக்டர் PV ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்தியா
சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுங்க? எப்போது இயற்றப்பட்டதுன்னா ஜூலை 8 1947. ஜூலை 18 1947 தான் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டதுங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு விதி 51A எதை பற்றி குறிப்பிடுதுங்கிறங்க? 51A வந்து எதை பற்றினா அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது தான் 51A எதை பற்றி குறிப்பிடுதுன்னா அடிப்படை கடமைகள்ங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க. அரசியலமைப்பில் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கும் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சார்ந்த 2 உறுப்பினர்கள் நியமிக்கும் அதிகாரம் அளிக்கிறதுங்க? எந்த ஆர்டிக்கிள்னா ஆர்டிக்கிள் 331. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நிதி புனராய்வு முறை ஏற்படுத்தப்பட்ட நாடு என்னங்க? அமெரிக்கா. இந்த கொஷின் ஏற்கனவே பார்த்தா அதுவே கொஞ்சம் வேறு மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டிருக்கிறாங்க. 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேருங்க? 3 பேருங்க. 4லேருந்து 3 குறைச்சிருப்பாங்க. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகள் அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் அரசியலமைப்பு விதி எதுங்க? 21A அல்லது 21A. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுவர் யாருங்க? சர்தார் வல்லபாய் படேல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 59 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்களில் எந்த உரிமை மீது தடையை விதித்ததுங்க? தனிநபரோட வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை 17ங்க. இது அப்போ ப்ரீவியஸ் கொஷின் படி ஆன்சர். இது வந்து கீழ்கொண்டவற்றுள்ள எது சரியாக பொருந்தவில்லைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தவறாக இருக்குது எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 328 தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். அடுத்தது அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1976ங்க. 1976 தான் 42வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. அடுத்த கீழே வாங்க பார்த்துடலாம். இந்தியா உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எங்கேங்க? டெல்லிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமனம் செய்பவர் யாருங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறதுங்க? கட்சி தாவல் தடை சட்டம். அடுத்தது ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர் டேஸ் முறையில் மூலம் ஓய்வு பெறுகின்றனங்கிறதுங்க. என்னன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்கிறது மூலமா அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோங்க? 250. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்னா 62. உயர் நீதிமன்றம் 62ங்க. உச்ச நீதிமன்றம் எவ்வளோன்னா 65. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உயர் நீதிமன்றம்னா 62ங்க. அடுத்தது வரவு செலவு கூட்டத்தொடர் எப்போ நடைபெறுங்க? வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதத்தில். ஓகேங்களா. அடுத்தது பருவகால கூட்டத்தொடர் எப்போனா ஜூலையில் நடக்கும். அடுத்து பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் செயல்படுத்துவாங்க. குளிர்கால கூட்டத்தொடர் எப்போங்க? குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பரில். இது வரக்கூடிய ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க? 1958 தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எத்தனாவது சட்ட திருத்தம்னா 44வது சட்ட திருத்தம் தான் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செஞ்சாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை எவ்வளோங்க? 6. நெக்ஸ்ட்டு இந்தியா இது கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம கரெக்டான கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்தியா நாடாளுமன்றம் ஈரவை கொண்டது. கரெக்டுங்க. அடுத்தது கீழவை மக்களவையும் மேலவை வந்து மாநிலங்களவையும் ஆகவும் உள்ளன. ரெண்டுமே கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே உண்மையானது. ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாக இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டுமே நாடாளுமன்றத்தை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் அது கரெக்டாக நமக்கு பொருந்துது. ஓகேங்களா. பின்வரும் இணைகள் எது சரியானது அல்லன்னு சொல்லி கேட்டுங்க. எது ராங்குன்னு சொல்லி கேட்டுக்காங்க. கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின்
உயரிய தன்மைங்கிறது தான் இங்கே தவறுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பிரதம மந்திரி. நிதி இல்லைங்க, நிதி ஆயோக்கோட தலைவர். அடுத்தது ராஜ்யசபா மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோங்க? ஏற்கனவே பார்த்தோம் 250ன்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிதி மசோதாக்களே மாநில அவை வந்து எத்தனை நாள் வந்து தாமதப்படுத்தலாம்னா எத்தனை நாள்னா 14 நாள். பண மசோதாவாக இருந்துச்சுன்னா, நிதி மசோதாவாக இருந்துச்சுன்னா 14 நாள் மட்டும்தான் தாமதப்படுத்தலாம், அதுக்கு மேலே தாமதப்படுத்தக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானா உச்ச நீதிமன்ற நீதிபதி. உயர் நீதிமன்றம் இல்லைங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்குங்க. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூற்றுகள் கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமை என்பது என்னன்னு சொல்லி கேட்டுங்க. இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது. தப்புங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மூலம் சேர்க்கப்பட்டது. கரெக்டு. அது 2வது கரெக்டு. இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையமாகும். இது தப்புங்க. அப்படின்னா 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யாருங்க? துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவைக்கு வந்து தலைமை தாங்குவாருங்க. ஏன்னா அதை நம்மளே ஒரு கூற்றில் பார்த்தோம். கூற்றவே கொஞ்சம் கொஷினாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கேட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், பார்த்த கொஷினே மேக்ஸிமம் வருங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பு பெற்றுள்ளது? ஓகேங்களா. ஆர்டிக்கல் 370 படி. அப்போ வந்து ஆர்டிக்கல் 370 படி வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனி அரசியலமைப்பு இருந்தது. ஓகேங்களா. இப்போ கிடையாது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட் கொடுத்து கூட கேட்பாங்க, அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யாருங்க? நீதிபதிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறையில் மோசமானதுன்னு சொன்னது லாஸ்கி. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற அரசாங்க முறையோட சிறப்புத்தன்மை எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கூட்டு பொறுப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவங்க? பாராளுமன்றத்துக்கு கூட்டு பொறுப்புடையவராக இருப்பாங்க. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்கு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க? எப்போதுனா 1998. 1998 தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நோட்டா எப்போதுலேருந்து நம்ம நாட்டில் செயல்படுத்தப்பட்டதுன்னா 2014 செயல்பட்டது. நோட்டாவை அறிமுகப்படுத்திய இதில் உலக அளவில் இந்தியா எத்தனாவது நாடுனா 14வது நாடுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, லோக் ஆயுத அமைப்போட முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த, முகவரியில் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தார்னா நேரு அவர்கள் கொண்டு வந்திருப்பாருங்க. அந்த நேரு அவர்கள் ஃபஸ்ட்டு நோக்க தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை 3வது கூட்டத்தொடரில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? எந்த ஆர்டிக்கலுங்க? ஆர்டிக்கல் 311. சரத்து 311. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ் வரும் எந்த மசோதா பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டுங்க? எதுக்குன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா. அரசியலமைப்பில் ஏதோ ஒன்று திருத்தம் செய்கிறதுக்கான திருத்த மசோதா கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும். அப்போ தான் அந்த அரசியலமைப்பை திருத்த முடியும். ஓகேங்களா. அடுத்த நெக்ஸ்ட்டு, கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எதுங்க? ஒற்றை அரசாங்கம் தான் சிறப்பு அம்சம் இல்லைங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அடுத்தது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டுங்க? 30 நாட்களுக்குள் அவங்க தகவல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்புடையன? எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 360 தொடர்புடையதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாவட்ட நீதிபதியை நியமனம் செய்வர் யாருன்னா மாவட்டம்னா ஆளுநர் அவர்கள் நியமனம் செய்வார். ஓகேங்களா. அடுத்தது, தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டதுன்னா தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாங்க. தேசிய உறுதிமொழி வந்து தெலுங்கு மொழி. அடுத்த, மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருங்க? ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதுன்னா எந்த சட்டம்ங்க? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஓகேங்களா. இந்திய அரசாங்க சட்டம் 1935. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறதுனா எந்த பகுதினா 6ஆம் பகுதிங்க. அடுத்தது எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது? எதுங்க? பாராளுமன்றம். இது ஏற்கனவே பார்த்த கொஷினே தாங்க. அடுத்தது சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யாருங்க? V.A. டைசி. இது புக் பேக் கொஷின், இதெல்லாரும் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பொது உடைமை அரசு நிலவாத நாடு எதுங்க? பொது உடைமை அரசு நிலவாத நாடு எந்த நாடுனா ஜப்பான். பொது உடைமை அரசு நிலவாத நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த நாடுனா ஜப்பான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. குடிமக்களின் அடிப்படை கடமையை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எந்த திருத்தங்க? 42வது திருத்தம். நோட் பண்ணிக்கிங்க. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1962. 1962ங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாராளுமன்றத்தில் பண மசோதை அறிமுகப்படுத்த டேஸ் யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறதுங்க? யாருடைய முன் அனுமதினா குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி வேணுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆளுநரை நியமனம் செய்வர் யாருங்க? குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் நியமனம் செய்வார். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யாருங்க? ஆளுநர் அவர்கள். அடுத்தது எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது? எந்த இதுங்க? பிரிட்டன் அரசுலேருந்த நிழல் அமைச்சரவை. அடுத்தது இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. 2005 சமஸ்கிருதம் அறிவிச்சிருப்பாங்க. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தோட எந்த அவைங்க? மேலவை. ஓகேங்களா? கீழவைங்கிறது லோக்சபான்னு சொல்லுவீங்க. மக்களவை, லோக்சபா. செழுமை அடுக்கினார் என்ற கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எந்த வழக்குங்க? ஓகேங்களா? இந்திரா சகானி vs இந்திய யூனியன். ஓகேங்களா? அடுத்து இந்திய பாராளுமன்றத்தை செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். யாருங்க? இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். அடுத்து இந்திய தலைமை தணிக்கை அலுவலரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார்னா விதி 148 மூலமாக தான் அவரை நியமனம் செய்வாருங்க. ஓகேங்களா? அடுத்தது அரசியல் சாசன விதி டேஸ் 73வது அரசியல் சட்ட திருத்தத்தினால் அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. 243 பிங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ் கொடுக்கப்பட்டில் யார் இல்லா மத்திய அமைச்சரானார்? யாருங்க? யார் அவர்னா என் கோபாலசாமி ஐயங்கர். ஓகேங்களா? ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு டேஸ் அரசியலமைப்பு விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதுங்க. 29(1). ஓகேங்களா? 29(1) படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கமிட்டியோட தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் படேல். ஓகேங்களா?